நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி suicide can happen to any
பிளாக் மேஜிக் இருக்கும்போது மேடம் பயங்கரமா இருக்கும். ஒரு லேடி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க மேடம், பாத்ரூம்ல போயிட்டு நெருப்பு கொளுத்திக்கிட்டு வச்சுட்டாங்க. அந்த அதாவது மேடம் அந்த நெருப்பு கொளுத்தா மேடம் அந்த லைஃப் பண்ண நாட் ஈஸி. உடனே சாப்பிட மாட்டாங்க சார். என்ன பார்த்தாங்க என்னத்துக்கு ஊத்திட்டே இருக்கும் சார். சொந்தத்தை இறங்கிருங்க என்ன சும்மா அந்த நெருப்பை வெளியே கூட எரிஞ்சிடும். ஆஸ்பத்திரி போய் ஒரு வாரம் சேவம் பண்ண அந்த டைம் நீங்க போய் பார்க்குறவங்க அழுவாங்க, காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. ஒன்றும் பண்ண முடியாது. நான் பார்த்துட்டேன் மேடம். அவங்க வந்து இது குடிப்பாங்க, என்னது மருந்து குடிப்பாங்க மருந்து. அவங்க ஒரு கையில கத்தி மருந்து விட்டு விட்டு வேணும் ஒட்டு நாள் கூட மேடம் குடிச்சான் குடிச்சான். ஒரு வாரம் மேடம் ஆஸ்பத்திரி. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க மனைவி ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்களே, எப்படி 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 அவங்க கன்சல்ட் பண்ணாங்க? எப்படி மேடம் எப்படி பண்ணாங்க? தூக்கு வெரி ஃபாஸ்ட், தூக்கு வெரி ஃபாஸ்ட், தூக்கு வெரி ஃபாஸ்ட். ஆனால் அந்த நெருப்பு எரிதான் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தண்ணி கூட பரவாயில்ல, தண்ணி கூட தயாரி குடிச்சுக்குவாங்க. ஆமாம், ஒரு தடவை அப்படிதான் போயிட்டு நைட்டில் கிணத்துக்குள்ள ஏசப்பா கத்திக்கிட்டே விழுந்துட்டான். அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ஏசப்பா கத்திக்கிட்டே கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த கிணறு ரொம்ப ஷார்ட், உள்ளே இறங்கி எடுக்கவே முடியாது. ஆனாலும் எப்படியே எடுத்துட்டாங்க, வந்துட்டான். அப்புறம் ஃபாதருக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய தடவை அட்டன் அதான் இந்த மாதிரி சோழ அப்படியே இருக்கு மேடம். ரொம்ப நாள் இருக்கும், எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியுமா? அவங்களும் ஃப்ரீயாக இருக்க முடியாமல் அது எனக்கு அப்படியே இருக்கும். ஆளுக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ போயிட்டு யாராவது அவங்க தெரிஞ்சா சொல்லுங்க மேடம், இந்த சோழ அனுப்பிட்டுருவோம். சரி, பிளாக் முதல்ல அந்த பிளாக் அந்த வீட்டில் பிளாக் தான் விளையாட முடியும். விளையாடுற மாதிரி தான் நம்ம வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும். பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப இப்போ ஜெலஸாக இருப்பாங்க. ஃபாதர் இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இருக்கிறாங்க, ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி போன பின் என்னவா இருந்தீங்க? இந்த பிரிவில் வந்து ஆனா பண்ணுறீங்க, பெண்ணா பண்ணுறீங்க, இந்தியாவில் போன பின் என்ன பண்ணுறீங்க? போன பிறவியில் நீங்க என்னவாக இருந்தீங்க? யாராக இருந்தீங்க? வாட் வர் யுவர் பாஸ்ட் லைஃப்? இது கூட இருக்கலாம், தாந்திரிகா இருந்திருக்கலாம், பெரிய குருவா இருந்திருக்கலாம், பெரிய டிசைபிள் இருந்திருக்கலாம், மோங்கா கூட இருந்திருக்கலாம். இதுதான் பார்த்தீங்களா பார்த்துருக்காங்க. அஞ்சு அஞ்சு பிறவி வந்து மோங்கா இருந்திருக்காங்க. அவங்க உட்காந்துருக்காங்க மஞ்சள் சார். அஞ்சு பிறவியில் மோங்கா இருக்காங்க. இந்த பிறகு தான் வந்து நிறைய மோங்கா இருந்திருப்பாங்க. அஞ்சு பிறகு மேடம் மோங்கனா ஒன்று வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வேண்டாம், ஒன்று வேண்டாம் கூட அந்த மாதிரி இருக்காங்க மேடம். ஒன்று வேண்டாம் சொல்றாங்க, கூட ஒன்று வேண்டாம் தான் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வராங்கப்பா, அவன் தான் இது கொஞ்சம் வேலை செய்யறாங்க. சரி, அஞ்சு பிறகு ஒன்று மோங்கனா என்ன மேடம்? ஒன்று வேண்டாம். அந்த அஞ்சில் வந்து 1, 2, 3 வந்து ஆண் மோகம், ஆம்பளை மோகம். 2 வந்து பொம்பளை மோகம். ஒன்றுமே வேண்டாம். அந்த ஜெயின் 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 பார்த்தீங்கன்னா ஏன்னா மூஞ்சி அப்படி வச்சுக்குவாங்க. இந்தியாவில் 6 மாதம் 6 முடிய பிடிக்குவாங்க. சொந்தமாகவே முடிய பிடிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் மோகலாம். நீங்கள் ஜெயின் மோகல. நீங்கள் வந்து டிபேட்டும் ஸ்ரீலங்கா இருந்தீங்க, டிபேட்ல இருந்தீங்க, தாய்லாந்து இருந்தீங்க. 3 ஊரில் இந்த பேர் வந்து இந்தியாவில் பார்த்துருக்கீங்க. ரெடியாக ஆகும் மேடம். ஆமாம், ஆயிட்டாங்களே 10, 20, 30, 40, 50, 70% ஆகிட்டாங்க மேடம். காசு ஆசை இல்லை அந்த மாதிரி இருக்காங்களா? கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவல் வரும். நெக்ஸ்ட் லெவல் வரும். 30 வந்து கரெக்டாக நடக்காது. வெளியே வரணும் மேடம். தோல்மொழி அந்த பறவை வந்து நெக்ஸ்ட் லெவல் வருவாங்க. நெக்ஸ்ட் லெவல் வருவாங்க. மாறி மாறி வருவாங்க. சில பேர் 15% மூட்டை இருந்தது நான் பார்க்குறாங்க சொல்லுவேன். இன்னும் 5 பேர் 5 பேர் தான் அங்கே அவங்க அவங்க வாட்ஸ்அப்பே 5 மந்த் போகணும், 5 இயர்ஸ் போகணும். இங்கே நான் யார் இப்போ அவங்க பேர் தெரியுது ஆரம்பத்தில் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேற ஒரு ஸோ அந்த மாதிரி 5 பேர் இது மாதிரி ஒவ்வொரு பேர் என்னவா இருந்தீங்க அது முக்கியம் இல்லை. இந்த பேர் என்ன பண்ண போறீங்க அதான் முக்கியம். என்ன சார்? அவங்க சொல்றது சார், அவங்க தான் சொல்லாங்க.
ரெண்டு பேரும் பேசி படுக்கிறோம். ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க போய் படுத்துருக்காங்க, பசங்க படுத்துருக்காங்க. சரி நான் மூணு படுத்துருக்காங்களோ நினச்சிட்டு நானும் வந்து என் ரூமில் படுத்துட்டேன். அவங்க ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சிட்டு படுத்துட்டாங்க. வரல, நானும் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு காதில் ஒரு சவுண்டு கேட்குது. ஜல் ஜல் ஜல்னு ஒரு குரல் சவுண்டு கேட்குது. ஜல் 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 அது தமிழ் பேசுது. ஜல்ல சார், ஜல் ஜல் ஒரு சவுண்டு கேட்டது. ப்ராமிஸ் இது நத்திங் ஜோக்கிங். நான் டீப் ஸ்லீப்ல இருக்கேன். ஜல்னு ஒரு 2-3 சவுண்டு கேட்குது. எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா என் ஒய்ஃப் காணும், பக்கத்தில் இல்லை. எந்திரிச்சு சொல்லணும்னா தெரியல, மீட்டிங் நர்வஸ் ஆச்சு. போய் நான் செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறேன். அந்த செகண்ட் ஃப்ளோர் எங்களோட இது ஹவுஸோட மேலே உச்சியில் வந்துருக்காங்க. ஐ வாஸ் ஷாக். இதுப்போ வந்து என்னை விட்டு பக்கத்தில் ஒரு கடை கூட போக மாட்டான். அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டு அந்த சைடில் உட்காந்துருக்கேன். நீ வந்தேன்னா நான் குளிச்சிருவேன். ஒட்டுப்பா எங்களுக்கு சண்டையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. ஐ வாஸ் ஷாக். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொன்னேன். நம்ம ஒரு தெய்வீக பிறகு எடுத்து வந்திருக்கோம். நம்மளோட பயணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, தப்பு பண்ணிடாத, கஷ்டப்படுவ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. வித்தின் மினிட்ஸ் நான் எழுப்பி விட்டது. எனக்கு லிட்டரலாக ஒரு கை எழுப்பி விட்டு நீ மேலே போ அப்படின்னு. நான் தேடி ஓடி மேலே போய் உட்காந்துருக்கேன். 2வது மாடி எங்கள் வீடு. நான் 3 floors ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ். அது மாடியில் 2 காலையும் அந்த சைடு போட்டுட்டாங்க. அப்போ வந்து அப்புறம் நான் கூப்பிட்டோடனே காட்ஸ் கிரேஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காஷியஸ் வந்தோடனே சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு எனக்கே நான் போய் வந்துட்டு தரேன், எனக்கு பயமாக இருக்கு, தூக்குங்கன்றாங்க. நான் ஓடி போய் அப்புறம் அவங்கள தூக்கி அவங்கள இறக்கி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்தில் தான் சார் அந்த ஷர்ட் இருக்குது. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு இந்த மாதிரி கதவுல போட்டிருக்காரு சார். பக்கத்துல எந்த எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் நான் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் வந்தாலும் கார்ல போயிட்டு இருந்தாங்க. நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது நம்ம பண்றாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யார் ஒரு மேல் சொல்றது வீடு பூரா பிளாக் யாரோட வீடு? எங்களோட புது வீடு. இப்போதான் சார் ஒரு வீடு போன ஜூன் தான் சார் வீடு புதுசாக. இதுதான் வீடு நடக்குதா? என்ன சார் இந்த வீடு நடக்குது? ஆமாம், அந்த வீட்டில் நடக்குது. கடந்த ஒரு 6 மாசமா நடக்குது. 1 2 3 4 5 6 மாசம் 1 week 2 weeks 6 years 2 weeks black magic on சொல்லுங்க. 6 months 2 weeks black magic all done by one lady. ஒரு லேடியா lady அவங்க தான் பண்ணாங்க. very strong black magic coming from Kerala. அதுக்கு யாரு சார் யார் பண்ணியிருப்பா? அதை விட்டு எங்களுக்கு வெளியில் ஓகே இந்த மாதிரிலாம் நடக்கும் சார். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிளாக்கிங் என்னமோ பண்ணும். ஒரு ஆர்வம் வந்து செய்ய வைக்கும். நீங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது காதில் பேசும். இது குதிப்பீங்க, அது போயிடும். அப்போதான் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் பிளாக் நைட். ஃபுல்லாக பிளாக் நைட் நடக்குது. எல்லாம் உலகம் பூரா இருக்குது பிளாக். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஃபார்மர் இருந்திருப்பீங்க, லேண்ட் ஓனர் இருந்திருப்பீங்க, எனிதிங் நார்மல் பர்சன் கூட இருக்கலாம். கருவிக்கும் போது அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. போக தான் இட் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் what you want to become next level என்ன ஆக போறீங்க? அடுத்த பிறவியில நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்க? ரைட். ஓகே. என்ன விரும்புறீங்க? வெரி குட். நெக்ஸ்ட் வண்டரிங் அலைந்து கொண்டிருக்கிற ஆன்மாவாக இருக்கணுமா? ரைட். You want to be a wandering soul. 1000 வருடத்துக்கு மேல நிறைய சோல் அலைஞ்சிக்கிட்டே. சார் சொன்னார் இல்லைங்களா, ஈஜிப்ட்ல வந்து பிரமிட்ல 4000 வருஷமா 30 கிங் சோல் இருந்தது அப்படின்னு சொல்லி.
Okay. So the souls were being wanted for many, many years, even thousands of years. அதனால பார்த்தா உட்காந்துருக்கோம். என்ன பண்ண? India is a very old civilization, madam. Very old. ஆமா இல்லையா? எத்தனை வருஷம் மேடம்? 5,000 years, 6,000 years, 7,000 years. Very old. இந்தியாவுடைய சிவிலைசேஷன்லாம் 5000 வருடங்களுக்கு முன்னால இருந்தது. அந்த காலத்துல இருந்து போர்னாலையும் வேற ஒவ்வொரு நிலைகள்னாலையும் இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. சில சமயங்கள்ல உடனடியாக வெளியே போகலாம், சில சமயம் அதுவே எலிவேட் ஆகி போயிடலாம், சில சமயங்கள்ல 1000 வருடங்கள் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மரணத்தின் போது துன்பமாக இருக்குமா? ஆத்மாக்கு இருக்காது, உடம்புக்கு தான் இருக்கும், ஆன்மாவுக்கு துன்பம் கிடையாது. உடல் தான் அதிகமாக கஷ்டப்படும், ஆனா சோலுக்கு எந்த விதமான துன்பமும் கிடையாது. இறந்து போனவங்க வீட்டுல இருக்காங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன சடங்கு பண்ணணும் எல்லாம் நிறைய பேர் காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான அதிகமா கத்தி அழுவாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு சின்ன லைட் மியூசிக் போட்டுட்டு அமைதியாக இருங்க. அவரை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைங்க. அவங்க அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒரு நம்மளுடைய forgiveness affirmation எடுத்து வைக்கலாம். அவங்களை பிளஸ் பண்ணுங்க. அன்போடையும் அமைதியோடையும் இணக்கமாகவும் இருக்கணும்னு சொல்லி அந்த சோலை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க போறதுக்கு தயார். அந்த இடத்துல முழுக்க டிவைன் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோமா ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு மனம் போறது தான், உடம்பு போறது தான் கோமான்னு சொல்றோம். சோல் வந்து உடம்பை விட்டு போயிடும், மறுபடியும் திரும்பி அந்த உடம்புக்குள்ள நுழைய முடியாம இருக்கும். திரும்பி வரணும்னு நினைச்சா கூட வர முடியும். வர வேண்டாம். சோலுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. சின்ன இழை மாதிரி ஒரு கோடு தான் இருக்கு. அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ள உயிரோட இருக்கிறது. நிறைய பேர் கோமால இருப்பாங்க. எப்போ எப்போ உடம்பு மறுபடியும் நிலம் திரும்புமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சர்ஜரி, மெடிகேஷன், அனஸ்தீசியா கொடுக்கும்போது தவறான மருந்துகள் இல்லைன்னா சர்ஜரி போது அதிகமான மருந்துகள் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் கோமா நடக்கலாம். ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக், தவறான மருந்துகள், சூசைட் பண்ணும்போது உடம்பு கோமால இருப்பாங்க, ஆனா ஆன்மா இருக்காது, கோமால இருப்பாங்க. கோமா டைம்ல என்ன நடக்குது? பாதி போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஆனா ஒரு 80% போயிருக்குன்னு சொல்லலாம் சார். திருப்பி வரலாம், மறுபடியும் அந்த உடலுக்குள்ள ஆன்மா திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருப்பி வராமலும் இருக்கலாம். பாடி வந்து அந்த எல்லாம் போட்டு சும்மா லைஃப் சப்போர்ட் நம்ம நிறைய பார்க்கறோம் இல்லையா? ஐசியூல இருக்காங்க, லைஃப் சப்போர்ட் அது எடுத்துட்டா உடம்பு சிசியூ ஐசியூல எடுத்துறோம். அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சப்போர்ட்டிங் மெஷின் எல்லாம் எடுத்துட்டா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க குட் டேட், இது நல்ல சாவு. எது நல்ல சாவாக இருக்கும்? நல்ல மரணமாக இருக்கும். பழச மறந்துங்க. பழச மறந்துங்க. லைஃப் தி பிரசன்ட், இப்ப இருக்கிற வாழ்க்கை போட்டுங்க. பிரசன்ட்ல வாழ பழகுங்க. பிளான் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்க. இது பண்ணிக்கலாம், அது பண்ண அவ கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், செத்து போயிருக்கோம், எல்லாம் பேச முடியல. எல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் முடிங்க பாருங்க. ஓகே தப்பா. ஓகே next வந்து forget the past. Okay, now don't waste time finding what going to past time. நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, நம்ம போன பிறவியில என்னவாக இருந்தோம்னு நிறைய பேர் சார் கிட்ட வந்து கேட்பாங்க. சார் சொல்ற எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில், நீங்க போன பிறவியில மகாத்மா காந்தியா இருந்தீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க மேடம்? என்ன பண்ண போறீங்க? கேட்கலாம், காசு இப்படி காசு பேர் போட்டுங்க, இப்படி கேட்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ பாஸ்ட் கொடுங்க, போயிட்டு இந்த கோலத்துக்கு அந்த கோலத்துக்கு பார்த்து ஒன்றும் பண்ண போல மேடம். அது உண்மையாக கூட இருக்கலாம், என்ன பண்ணலாம்? ரைசன் அழகாக சொல்லிடுவோம். யார் கோலத்துக்கு பார்த்துருக்கீங்க?
சொல்லுவான். ஆமா இல்லையா? ஏன்? அதான் உங்களுக்கு தெரியும், ஆத்மாவுக்கு தெரியும். அவன் பார்க்குற வந்து சாதாரண மேடம், அவன் வந்து ஒரு கிளே மோயன் அதெல்லாம் சொல்லுவான். பேரு பாப்பா எல்லாமே போய் செய்ய முடியாது. பார்த்து சொல்லுவான். ஏன் போறவன் நான் ஒரு பொம்பளை வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்க பொம்பளை வந்து நான் கொண்டிருக்க மேடம் பூசரி போன பிறகு சொல்றாங்க. என் ஓலையே இல்லை, சும்மா போனேன். சார் உங்க ஓலை இல்லை சார். ஆமா சார், நான் அதுக்கு முன்னாடி பண்ணேன். என் ஓலை எங்க இருக்காங்க? பழைய டேட்டா என்ன மேடம்? ஆமா மேடம். ஆமா சரி மேடம், ட்ரை பண்ண அவங்க உங்களுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க. ப்ரைஸாக கொஞ்சம் கொடுத்துருக்கோம், ஆனால் பாஸில் கொடுத்துருக்காரு, ஃபியூச்சர் கொடுத்துருக்காரு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே த பாஸ் மறந்துங்க. வாட் யூ ஃபைண்ட் யூ நோ பி ட்ரூ. நீங்க கண்டுபிடிக்க உண்மை கூட இருக்காது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சரின்னு நினைப்போம், ஆனால் உண்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. forget the past. எப்படி? next what you find me all be wrong. எல்லாமே தவறான விஷயங்களாக இருக்கலாம், நம்ம அதுதான் நம்பிட்டு இருக்கோம், ஆனால் forget the உண்மை இல்லாம past. இருக்கு. Right. You may have no relevance to what you எந்த do today. விதமான இதுவும் இருக்காது. இந்த மேடம் இன்னைக்கு நீங்க என்னவாக இருக்கீங்க? live the present. நிகழ்காலத்துல வாழப்படாது. Live today. See how you can make change in the benefit of your soul. உங்களுடைய ஆன்மாவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழணும். நாளை கொண்டு போறது வந்து உங்க ஆத்மா தான் கொண்டு போகுது. எது இருந்தாலும் ஆன்மாவை தான் எடுத்துட்டு போக போகுது. காரணம் உடலுக்கு ஆன்மா தான் கொண்டு போகும். Plan the future. எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுங்க. என்ன செய்யறோம், உங்க ஆத்மா என்ன பெனிஃபிட் பண்ணுமோ அதை செய்யுங்க. அடுத்த பிறவி என்னவாக இருக்கணும், என்ன செய்தா அடுத்த பிறவி நல்லா இருக்கும் அப்படிங்கறத திட்டமிடுங்க. Climb the ladder. மேடம் ஏணி மேல ஏற தொடங்குங்க. Go towards the light. ஒளியை நோக்கி போங்க. The father of the soul is the supreme light. அந்த சுப்ரீம் லைட் தான் நம்மளுடைய ஆன்மாவினுடைய தந்தை. மேல ஏறி போங்க. ladder பத்தியா மேடம்? ஏறி போங்க மேல ladder. அவ்வளவுதான். லேடர்ல இதே மாதிரி ஏறி போகணும். ஒவ்வொரு பிரிவிலே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறணும். மேல கீழே பார்க்காதீங்க. சொந்தக்காரன் வருவானா வரலாம் கேட்காதீங்க. உங்க ஜேர்னி. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனியாக அவங்கவுங்க ஆன்மாவுக்கான ஜேர்னி இது. ஆமா, இதோ நான் வந்தாங்க பிறகு நன்றி, ரொம்ப நன்றி. நான் செஞ்சதான் செஞ்சேன், என் கடனை முடிச்சுட்டேன். இப்போ நான் போனோம், அடுத்த பேர் எடுத்து நான் நல்லா செய்யணும், கிளம்பணும். அவ்வளோதான். டோன்ட் லுக் டவுன். கீழே பார்க்காதீங்க. கீழே பார்க்க வேண்டாம். டோன்ட் கிளைம் டவுன். கீழே இறங்கிடாதீங்க. யாரையாவது கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடாதீங்க. மேடம் ஒன்றும் வேண்டாம். இல்லையா? நெக்ஸ்ட் கீப் கிளைம்பிங். மேலே ஏறிட்டே இருங்க. அப்புறம் ஒரு கதவு திறக்கும் மேடம். அப்புறம் மேலே போவீங்க. கதவு திறக்கும். அதாவது மேடம் எல்லாம் போய் பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை பண்ணுவாங்க மேடம்? அந்த ஆத்மா சாந்தி. காசி போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க. தெரிஞ்சுக்கணும் மேடம்? சொல்லுவாங்க, தமிழ் சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம் இல்லை அவர் சொல்லுவாங்க. அவர் எதுவும் இல்லை மேடம் சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இல்லை மேடம் இப்போ போயிட்டு அப்படி போயிட்டு ராமேஸ்வரம் வரணும்னு சொல்லுவாங்க. பழமொழி இல்லை மேடம், ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. இல்லை மேடம் ஒரு மாதிரி பழம் சொல்லுவாங்க. காசி அப்புறம் ராமேஸ்வரம் பேர் வரும். சொல்லுவாங்க. என்ன சார் கேட்கல சார்? எப்போ சொல்லுவாங்க சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு எப்போ வராங்க சார்? சொல்லுவாங்க சார். போகிறோம் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த விஷ்ணு கும்பிடுவாங்க. அவங்க எங்க போவாங்க? ஹரித்வார் போவாங்க. ஹரித்வார் அது வந்து அங்க இருக்கு. அந்த பேர் அந்த இடம் பேர் மேடம் ஹரித்வார் தான். ஹரித்வார் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அந்த விஷ்ணு நம்புறவங்க அதை வந்து கேட் ஹரித்வார் ஹரியோட கேட்டு என்ன பண்ணாங்க? நேராக மேலே போயிருப்பாங்க. என்ன கேட்டு திறந்துருக்க மாதிரி. இது எல்லாம் திறக்காது மேடம், எல்லாருக்கும் திறக்காது. இல்லை சார், எல்லாரும் ஸ்டார்ட் டுடே.
இன்னைக்கு ஆரம்பிங்க, வெயிட் பண்ணாதீங்க. நல்ல நேரம் இது 2024 மேல ஆரம்பிப்போம். என் பர்த்டே ஆரம்பிக்கிறேன். லவ் போடாதீங்க. Every day is a good day. It's never too late. It's never too late. Okay? Climb the level. That is full of compassion. கருணை, Next is அன்பு, love, kindness. இரக்கம், Sharing, giving is what you need, what you don't need. தேவையில்லாத கொடுத்துருங்க, எரிக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு எரிச்சிங்க மேடம்? என்ன எரிப்பீங்க சார்? இன்னைக்கு போய் எரிச்சிங்க, என்ன எரிச்சிங்க? மேடம் எவ்வளவு தேவைப்படுது மேடம்? மேடம் கீழே வந்து இது பண்ணி காலு கிளீன் பண்ணி வச்சு மூணு வச்சுருங்க. கிளீன் பண்ணுங்க. அதையே ஏத்துங்க. மேடம் அவ்வளோ பொல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இயற்கை ஹாப்பியா இருக்கா? பொல்யூஷன் நம்மளையும் எரிக்கும் போது உள்ள அதாவது புகை மண்டலமா ஆயிட்டது, பொல்யூஷன் கிரியேட் ஆகுது. நமக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று, ஆக்சிஜன் எல்லாம் மாசுபடுகிறது. ஏன் மேடம்? பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு கூட்டுல ஏறிங்களா என்ன நடக்கும்? அது வீட்டுல ஏறிட்டீங்க. வீட்டுக்குள்ளே ஓகே தானே? போகுதெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏறிட்டீங்க. என்ன நடக்கும்? எத்தனை பேர் இருக்கீங்க? மூச்சு முடிச்சு Okay, become an influence out of the God. Okay, start blessing. நான் வீட்டுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸ்டார்ட் பிளஸிங். Talk to God. எல்லாரும் வாழ்க்கை தொடங்குங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, கருணையை வெளிப்படுத்துங்க, கடவுளை பற்றி Follow the பேசுங்க. kingdom of God. மேடம் எல்லாத்தையும் போய் தம்பி இருக்க. I am I light. am light. எல்லாம் படிங்க மேடம். என் தப்பு வராது. படிங்க. நான் இந்த உடல் அல்ல. No. I am light. எல்லாம் வாங்க வச்சுங்க. அவங்க சொல்ல செய்யுங்க. நான் ஒளி, பிரகாசிக்கும் ஒளி, தெய்வீக கதிர் வீசும் ஒளி, அதீத சக்தி வாய்ந்த ஒளி. இறைவன் எனது இருளை ஏற்று அதனை ஒளியாக மாற்றிவிட்டார். இன்று நான் சூரியனின் மையப்பகுதியைப் போல் பிரகாசிக்கின்றேன். மனித எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் அளவிட முடியாத ஜீவ ஊற்றான ஒளி தெளிந்த ஆறாக என்னுள் பாய்கிறது. நான் தெய்வீகத்தின் பிரதிநிதி. சக்தி வாய்ந்த ஒளி ஆறான நான் என்னை சூழ்ந்துள்ள தீய இருளை விழுங்கிவிட்டேன். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியின் முழு பரிணாமம். நான் ஒளியின் தூய்மை
வந்து எங்கே போனாலும் இந்த இன்னும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்ப்பாங்க. பாருங்க எனக்கு பேர் இதெல்லாம் டிவைன் ஸ்டேஜ் சோர்ஸ் உங்ககிட்ட வரும். நீ கோயிலுக்கு போகல, இந்த சோர் கிட்ட வரும் உங்கள்கிட்ட. நான் அவங்களால பார்க்க முடியும், அவங்கள பார்க்க முடியும். ஒரு லைட்டை பேர்ன் பண்ணும், லைட்டை வந்து நீங்கள் ஒட்டியா மாறிக்கும், ஓரம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது பயப்படாதீங்க. அவங்க நீ மாறாது அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, அவங்களால வருவாங்க. அந்த டைமில் வந்து அந்த சாங்கை விளையாடுங்க, போட்டுட்டு எல்லாம் கிடைக்கும். இந்த சாங் இந்த மட்டும் பண்ணுறது